லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில். திமுக, அதிமுக என இரு முனைகளில் நடந்து வரும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் எனில், மூன்றாவது முனையாக பாஜகவின் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இருக்கின்றன. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடிகரும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவருமான சரத்குமார் இணைவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள், மத்திய நிதிநிலை அறிக்கை போன்றவற்றை சரத்குமார் பாராட்டி பேசி வரும் நிலையில், கூட்டணி தொடர்பாக அவரிடம் பாஜக மூத்த நிர்வாகிகள் பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சரத்குமார் இணையும் பட்சத்தில் அவருக்கு நெல்லை அல்லது வேறொரு தொகுதி ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான முழு அதிகாரம் சரத்குமாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இச்சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரத்குமாரின் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி கடந்த முறை கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கூட்டணியிலும், அதற்கு முன்பு அதிமுக கூட்டணியிலும் அங்கம் வகித்திருந்தது. தற்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் சரத்குமார் விரைவில் செல்ல உள்ளதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான முறையான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.